வெல்கம் பேக் டு எஸ்எம்பி அகாடமிக் சேனல். இன்றைக்கி இலக்கணம் 10th புக்கில் இருக்கிற இலக்கணம் பார்ப்போம். இருத்திணை, ஆறறிவுடைய மக்களை உயர்த்திணை என்று மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அஃறிணை திணை என்றும் வழங்குவர். ஐம்பால், பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். பால் பகுப்பு பிரிவு அதுதான் பாலுங்கிறது. இஃது 5 வகைப்படும். உயர்திணை ஆண்பால், பெண்பால், பலர்பால் என 3 பிரிவுகளை உடையது. அஃறிணை ஒன்றன்பால், பலவின்பால் என 2 பிரிவுகளை உடையது. உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள்: வீரன், அண்ணன், மருதன் ஆண்பால், மகள், அரசி, தலைவி பெண்பால், மக்கள், பெண்கள், ஆடவர் பலர்பால். இது படிச்சோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது அஃறிணைக்குரிய பால் வகுப்புகள். அஃறிணையில் ஒன்றனை குறிப்பு ஒன்றன்பால் ஆகும். ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். எடுத்துக்காட்டு: யானை, புறா, மலை. அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். எடுத்துக்காட்டு: பசுக்கள், மலைகள். மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடங்கள் 3 வகைப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. இடம், பெயர், வினை. பெயர்னா நவுன், வினைனா வேர்புன்னு இங்கிலீஷில் படிச்சிருப்போம். தன்மை பெயர்கள் நான், யான், நாம், யாம். தன்மை வினைகள் வந்தேன், வந்தோம். முன்னிலை பெயர்கள் நீ, நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை வினைகள் நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கைனா கை நீர், இப்படி நீர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவன், அவள், அது. படர்க்கை வினைகள் வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். வழாநிலை வலுவமைதி என்றால் என்ன? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கணப் பிழைகளுடன் வந்தால் அவையும் வழு எனப்படும். அவ்வாறு இலக்கணப் பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வழாநிலை எனப்படும். 2 எக்ஸாம்பிள் பாருங்கள். வழுனா தவறோடு இருக்கிற சொல்கிறது, வழாநிலை தவறின்றி இருப்பது. அப்போ திணை செழியன் வந்தது, செழியன் வந்தான். அப்போ வழாநிலை தவறின்றி இருக்குது, தவறாக இருக்குது. கண்ணகி உண்டான், பாலில் கண்ணகி உண்டான், கண்ணகி உண்டாள். அப்போ எது கரெக்ட் பாருங்கள்? கண்ணகி உண்டாள், வழாநிலை தான் கரெக்ட். இப்போ வழுன்னா என்ன, வழாநிலை என்றால் என்னன்னு புரிஞ்சுருக்கோம். வழு அமைதி என்றால் என்ன? இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி ஆகும். வழு அமைதின்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வழுன்னு என்ன, வழாநிலை, வழு அமைதி என்றால் 3மே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ புரிந்ததா, நான் நடத்தது புரிந்ததா என்று ஒரு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்தது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.